இந்த அற்புதமான ஞானத்தை கொடுத்த பிரம்மரிஷி பத்ரிஜிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மகாவதா டிவிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பழனியப்பன் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. நேத்து சொன்னேன் இல்லையா, 22 பாடங்கள் நம்ம ஆன்மாவின் பாடங்கள் மற்றும் நோக்கம் அப்படின்றத பார்த்தோம். சோ அதுல பாடங்கள் 22 பாடங்கள் நம்மளுக்கு ரொம்ப அவசியமானதாக இருக்கு. நம்மளுக்கு அத்தனை பாடங்கள் நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப அற்புதமா இருக்கும். நம்ம சொன்ன மாதிரி அந்த 22 பாடத்தை கத்துக்கிட்டா மட்டுமே நம்ம இங்க இருந்து மேலுலகத்துக்கு போகும். தட் மீன்ஸ் நம்ம பூர்ணாத்மாவா மாற முடியும். இல்லைன்னா மறுபடியும் மறுபடியும் இந்த பிறப்பு நம்ம எடுத்துக்கிட்டே தான் இருப்போம் நம்மளுக்கு. ஏன்னா அதை கத்துக்கணும் இல்லையா, அத்தனை பாடங்கள் கத்துக்கிறதுக்காக தான் நம்ம இங்க வந்திருக்கோம். அதனால நம்ம திருப்பியும் பிறப்பு எடுத்துக்கிட்டே இருப்போம். நம்மளுக்கு எத்தனை விஷயம் இந்த பாடங்கள் நம்ம கத்துக்கிற வரைக்கும் பிறப்பு எடுத்துக்கிட்டே தான் இருப்போம். முதல் பாடம் பாத்தீங்கன்னா, நம்ம தெய்வீக தன்மை கொண்ட நித்தியமானவர்கள். நம்ம நமக்குள்ளாரியே பாத்தீங்கன்னா தெய்வீக தன்மை இருக்கு நம்மளுக்கு. அது நம்மளுக்கு அஹ் நம்ம ஆஹ் நம்ம எப்படி வந்திருக்கோம், அங்க பூர்ணாத்மால இருந்து வந்திருக்கோம். சோ அந்த பூர்ணாத்மா கிட்ட என்னென்ன குணங்கள் இருக்கோ அந்த குணங்கள் எல்லாமே நம்ம கிட்டயும் இருக்கு. அதனால நம்ம எல்லாமே இயற்கையாகவே பாத்தீங்கன்னா தெய்வீக தன்மை கொண்டவர்கள். ஆனா நம்மளுக்கு அது தெரியல. ஏன் தெரியல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்மளோட விரக்தி, கோபம், இந்த வாழ்க்கையில நம்ம அந்த ரொம்ப அவசரமான வாழ்க்கையில இருக்கும்போது நம்ம யாரும் நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்ல. அதனால என்ன ஆகுது, சார் நம்ம தெய்வீக தன்மை இல்ல நம்ம கிட்ட அப்படின்ற அந்த உணர்வு, நம்மளுக்கு அந்த உணர்வு இருக்காது. ஆனா இயற்கையிலேயே பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட தெய்வீக தன்மை இருக்கு நம்ம கிட்ட. ஓகேங்களா. நம்ம எல்லாருமே அன்பான உருவானர்கள். நம்ம எல்லாமே அன்பு, இயற்கையாவே நம்ம எல்லாமே அன்புடைய அன்புன்ற குணம் நமக்குள்ள இயற்கையாகவே இருக்கு. அந்த குணத்தை நம்ம உணர்ந்துக்கணும். சோ நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா தெய்வீக தன்மை நம்ம எல்லாருமே கொண்டவர்கள். இந்த விரக்தி கோபம் விட்டுட்டு தியானத்துல இருந்தோம் அப்படின்னா நம்ம அழகா நம்மளை தெரிஞ்சுக்கலாம். நாம நாம் தெய்வீகத்துடன் இணைந்து செய்யப்படும் இணை படைப்பாளிகள். நம்ம நான் சொன்னேன் இல்லையா, தெய்வம் தெரிஞ்சுக்கிட்டோம். தெய்வத்துக்கு என்ன தன்மை இருக்கு, படைக்கிற தன்மை இருக்கு நம்மளுக்கு. நம்ம எல்லாருமே படைப்பாளிகள். நம்ம எல்லாமே கிரியேட் பண்ண முடியும், நம்மளால எல்லாமே உருவாக்க முடியும். நம்மளுக்கு உண்மை என்னன்றது தெரியும் நம்மளுக்கு. சோ ஆஹ் நம்ம அதை கிரியேட் பண்ண முடியும். அந்த கிரியேட் பண்றத அந்த ரூல்ஸ்குள்ள இருந்து அப்படின்னா அது நம்மளுக்கு நன்மையே தரும். சோ நம்ம எல்லாருமே முன்வாளிகள். நம்ம எல்லாமே இந்த பாஸ்ட் லைஃபோட கண்டினியூஷன்ல இருந்து தான் வந்துட்டு இருக்கோம். நம்ம வந்துட்டு இருக்கோம். எல்லாமே எல்லாருக்குமே பிறப்புகளோட தான் நம்ம வந்திருக்கோம். நம்ம எல்லாருமே அந்த தெய்வீக தன்மையோட இணைந்து இருக்கோம். நம்ம இந்த படைப்பாற்றல் நான் சொல்லிட்டேன் இல்லையா, இந்த படைப்பாற்றல் பாத்தீங்கன்னா நம்ம சிந்தனையில இருந்து தான் தொடங்குது. நம்ம என்ன யோசனைக்கிறோம், என்ன திங்க் பண்றோம், என்ன யோசனை பண்றோம், அதுதான் படைப்பாற்றலா மாறிட்டு இருக்கு. ஏதோ ஒரு விஷயம் படைப்பாற்றலா ஆகல. எனக்கு இந்த விஷயம் நடக்கணும், எனக்கு ஒரு வீடு வாங்கணும், எனக்கு அது நடக்கணும், கல்யாணம் நடக்கணும், இல்ல வேலை கிடைக்கணும், எதுவா இருந்தாலுமே பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம நம்மகிட்ட அந்த எண்ணத்துலதான் ஃபர்ஸ்ட் உருவாகும். எண்ணத்துக்கு அப்புறம் தான் அது செயல் வடிவம் பெறும். ஃபர்ஸ்ட் பேசிக் பாத்தீங்கன்னா எண்ணம். அந்த உருவாக்கம் எப்பவா இருக்கணும், நேர்மறையா இருக்கணும். நம்மளுக்கு தேவையான விஷயங்களா இருக்கும். நம்மளுக்கு தெ- தெளிவான நோக்கமா இருக்கணும். அந்த நோக்கம் ரொம்ப தெளிவானதாக இருக்கும். நம்ம தெளிவான நோக்கம் இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா அப்படின்னா நம்மளால கிரியேட் பண்ண முடியும். நம்மளுக்கு நம்ம சிந்தனையில இருந்து அதை இந்த படைப்பாற்றல உருவாக்க முடியும். இல்லைன்னா உருவாக்க முடியாது நம்மளுக்கு. இன்னொரு அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உணர்வு பூர்வமாக ஈடுபடுங்கள். சோ இப்ப ஃபர்ஸ்ட் நம்மளோட யோசனைன்னு நான் சொல்லிட்டேன். நம்மளுக்கு இதுதான் நம்ம யோசனை அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இந்த யோசனையில இருந்து அடுத்தது எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த யோசனையில இருந்து வந்தது அடுத்தது அஹ் உம் நான் அந்த வரணும் இல்லையா, யோசனையில இருந்து வர்றதுதான் கிரியேட் ஆகுது படைப்பாளிகள். அது எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா உணர்வு பூர்வமா இருக்கணும். நம்மளுக்கு நமக்குள்ள இருக்கிறது எல்லாமே உணர்வு பூர்வமா இருக்கணும். சும்மா எனக்கு அது வேணும் அப்படி இல்ல. அது ஒவ்வொரு விஷயமும் இப்ப நான் தியானத்துல நான் ரொம்ப நேரம் நான் தியானம் செய்யணும், நான் ஒரு 7 மணி நேரம் தியானம் செய்யணும் அப்படின்றது என்னோட நோக்கம்னு வச்சுக்கோங்களேன். அந்த நோக்கம் பாத்தீங்கன்னா இப்ப கிளியரா இருக்கு. 7 மணி நேரம் நோக்கம்ன்றது கிளியரா இருக்கு. அது பாத்தீங்கன்னா உணர்ச்சியோட இருக்கணும். அந்த நோக்கம் எனக்கு உணர்ச்சியோட
அப்பா 7 மணி நேரம் தியானம் செஞ்சா எப்படி இருக்கும்? ரொம்ப அற்புதமானதாக இருக்கும் இல்லையா? அப்படின்றத அந்த எண்ணங்கள் நோக்கத்தோட என்னோட உணர்ச்சிகளும் அதோட சேரணும். உணர்வு பூர்வமா இருக்கணும். அந்த உணர்வு பூர்வம் சேரும்போது தான் மட்டும்தான் பாத்தீங்கன்னா, நம்மளுடைய எண்ணங்கள், படைப்பு முழுமையா அடையும். உணர்வு இல்லாம அது நடக்கவே நடக்காது. அது பாத்தீங்கன்னா, உணர்வு பூர்வமா இருக்கணும். நம்மளோட இதயம் எல்லாமே சேர்ந்து அந்த இடத்துல விருப்பத்தோட செஞ்சீங்கன்னா, கண்டிப்பா அது உணர்வுபூர்வமா இருக்கும்போது அந்த விஷயம் கண்டிப்பா நம்மளுக்கு நடக்கும். அடுத்தது காட்சிகளாக உருவகப்படுத்துங்கள். இப்ப நான் உணர்வு பூர்வம் நாம குடுத்துட்டேன் நான். ஏன்னா எண்ணம் குடுத்துட்டேன், உணர்வு குடுத்துட்டேன். அது காட்சிகளாக இருக்கணும் எனக்கு. அந்த உணர்வு காட்சிகளாக இருக்கும். நான் காட்சிகள் உணர்வு நம்மளோட அ நான் சொன்னேன். அடுத்தது காட்சிகள் உருவகப்படுத்தணும். காட்சிகள் நம்மளுக்கு தெரியணும் நம்மளுக்கு. சும்மா உணர்வச்சு குடுத்தாச்சு. எண்ணங்கள் குடுத்தாச்சு. ஆனா, அந்த காட்சி அந்த இடத்துல இருக்கணும். அப்பதான் பாத்தீங்கன்னா, அது முழுமை அடையும் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா. நம்மளோட நம்ம எத்தன வார்த்தைகள் குடுத்தாலுமே பாத்தீங்கன்னா, ஒரு உருவத்துக்கு ஈடாகாது. நான் நெறைய வார்த்தைகள் நான் குடுக்குறேன். எனக்கு அந்த மாரி இருக்கணும், இந்த மாரி இருக்கணும், நான் அந்த இடத்துல உட்காந்துக்கணும், இந்த மாரி இருக்கணும் அப்படின்றதுக்கு நான் தியானமே நான் எடுத்துக்கிறேன். 7 மணி நேரம் தியானம் அப்படின்னா, அது உருவம் கரெக்ட்டா இருக்கணும். நான் இந்த இடத்துல, இந்த டைமுக்கு நான் இப்படி உட்காருவேன். அப்படின்றத அந்த காட்சிய நான் உருவகப்படுத்தணும். கிளியரா இருக்கணும். அந்த காட்சி எனக்கு கண்ணு முன்னாடி தெரியணும். 7 மணி நேரம் உட்காருன்றது தியானம்ன்ற காட்சி என் முன்னாடி கண் முன்னாடி தெரியணும். அப்படி உட்கார்ந்தா மட்டும் தான் பார்த்தீங்க அப்படின்னா, கிளியரா இருக்கும் நம்மளுக்கு அந்த காட்சி. அப்பதான் ஈஸியா கிரியேட் பண்ண முடியும். அந்த காட்சி நம்மளுக்கு தெரியணும். என்ன எண்ணங்களா இருந்தாலும் உணர்ச்சியோட சேர்ந்து காட்சிகளாக இருக்கணும். அப்பதான் நம்மளுக்கு கரெக்ட்டா இருக்கும். அதுவும் ஒரு நிமிஷம் ஒரே ஒரு தடவ நினைக்கிறத விட, கன்டினியூஸா நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா, அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்னும் சீக்கிரமா நடக்கும். அடுத்தது நிகழ்காலத்தில் வாழுங்கள். நான் சொன்னேன் இல்லையா? நிகழ்காலத்துல நம்ம இருக்கணும். பிரசன்ட் லைஃப்ல இருக்கணும். நிகழ்காலத்துல இருந்தா மட்டும் நம்மளால எல்லாத்தையுமே புரிஞ்சுக்க முடியும் நம்மளுக்கு. இதுதான் என்னோட சமயம். இதுதான். நான் என்ன தெரிஞ்சுக்கணும். இந்த சமயத்த நான் தெரிஞ்சுக்கணும். பிரசன்ட்ல இருக்கணும். குழந்தை எப்படி அழகா பிரசன்ட்ல இருக்கும் பாத்தீங்களா? இது பாஸ்ட்லயும் இருக்காது, ஃபியூச்சர்லயும் இருக்காது. பிரசன்ட்ல இருக்குங்களா? அதே போலதான் நம்ம பிரசன்ட் லைஃப்ல நிகழ்காலத்துல இருக்கணும் நம்மளுக்கு. நிகழ்காலத்துல இருந்தா மட்டும்தான் கிரியேஷன் நடக்கும். பாஸ்ட்லயோ ஃபியூச்சர்லயோ இருந்தா நம்மளால எதுவுமே உருவாக்கவே முடியாது. நம்ம பிரசன்ட்ல இருந்தா மட்டும்தான் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். சோ சோ பிரசன்ட்ல இருக்கணும் நம்மளுக்கு. நம்மளுக்கு பேரண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உண்மையான பேரண்ட்ஸ் கிடையாது நம்மளுக்கு. நம்மளோட உண்மையான தாய் தந்தையர் யார்? நம்மளோட பூர்ணாத்மா. நம்மளோட இறைத்தன்மை. அதுதான் நம்மளோட உண்மையான பேரண்ட்ஸ். சோ இங்க நம்மளுக்கு பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களும் நம்மள மாதிரியே தான் ஒரு பிறப்பில நம்மளுக்கு அப்பா அம்மாவா இருக்காங்க. சோ அவங்களும் நிறைய இடத்துல தட்டு தடுமாற்றம் செய்வாங்க. சோ அவங்க கிட்ட நம்ம அன்பு காட்டணும். அந்த மாதிரிதான் கிரியேஷன் வந்திருக்கு. சோ நம்ம அவங்ககிட்டயும் அன்போடு இருக்கணும். நம்மளுக்கு எல்லார்கிட்டயும் நம்ம அன்பு செலுத்தணும் நம்மளுக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா, தெய்வீக ஆற்றல் உங்கள் மூலம் பாய்கிறது, உங்களிடமிருந்து அல்ல. சோ, நம்மளோட தெய்வீக ஆற்றல் பாத்தீங்கன்னா, எனக்குள்ளார ஒரு தெய்வீக ஆற்றல் இருக்கு. நான் தான் எல்லாம் உருவாக்குறேன் அப்படின்னு நம்மளுக்கு தோணும் இல்லையா? அது நான் கிரியேட் பண்றல. எனக்குள்ள இருக்கிற தெய்வீக ஆற்றல் தான் அந்த விஷயத்த உருவாக்கம் செய்யுது. என்கிட்ட உருவாக்குற சக்தி இருக்கு. ஆனா அது எங்க இருந்து வருது? என் மூலமா பாயுது. ஆனா நான் பாயறதில்ல. அங்க நம்மளுக்கு பூர்ணாத்மால இருந்து நம்மளுக்குள்ளர் என் மூலமா பாய்கிறது. சோ, நம்ம நம்மளுக்கு நல்லா தெரியணும் நம்மளுக்கு. நம்ம தெய்வீக ஆற்றல் நம்ம கிட்ட இருந்து வரலாம். அப்பதான் நம்மளுக்கு ஈகோ வராது. நான் தான் செஞ்சேன். நான் தான் கிரியேட் பண்ணேன் அப்படின்னு நம்மளுக்கு அகங்காரம் வந்துரும். சோ, என் மூலமா பாய்கிறது என்னால இல்ல. அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு கரெக்ட்டா இருக்கும். சோ, நம்மளோட பூர்ணாத்மா தான் நம்மளுக்கு எல்லாமே வழிவகுக்குது.
இதுக்கு கிளியரா என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனது பூர்ணாத்மாவே நான் அனைத்தையும் உங்களிடமிருந்து விட்டு விடுகிறேன். நம்ம அதுகிட்ட குடுத்துட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் உங்களின் விசுவாசம், வேலைக்காரன் மற்றும் உங்களின் வழிமுறைகளுக்கு திறந்திருப்பேன் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரியான விஷயங்கள் சரியானதாக நடக்கும் நம்மளுக்கு. கரெக்ட்டா நடக்கும் நம்மளுக்கு. நம்ம பகுத்தறிவு மூலியமா வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு கரெக்ட்டா நடக்கும் நம்மளுக்கு. சோ அதுகிட்ட நம்ம வந்து சரண்டர் ஆயிட்டோம். நம்ம பூர்ணாத்மா கிட்ட நம்ம சரண்டர் ஆயிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு சரியானதாக நம்மளுக்கு கிரியேட் ஆகி நம்மளுக்கு நடக்கும். உங்கள் பகுத்தறிவினை செம்மைப்படுத்துங்கள். ஸோ நம்மளோட பகுத்தறிவ நம்ம செம்மைப்படுத்தணும் நம்மளுக்கு. பகுத்தறிவு நம்மளுக்கு ரொம்ப சிந்திக்கும் திறன் ரொம்ப அவசியம் நம்மளுக்கு. ஒவ்வொரு விஷயம் நம்மளுக்கு எப்படி நடக்குது? என்ன நடக்குது? அப்படின்ற சிந்திக்கும் திறன் நம்மளுக்கு இருக்கு. நம்ம பகுப்பாய்ந்து நம்ம அத சரியா நம்ம செய்யணும் நம்மளுக்கு. நம்மளுக்கு விழிப்புணர்வோட நம்ம இருக்கணும் நம்ம வந்து. விழிப்புணர்வு இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மிஸ் பண்ணிருவோம் நம்மளுக்கு. சில இடத்துல நம்ம உட்டுருவோம். ஐயோ! நான் நம்மளுக்கு பகுத்தறிவு இருக்கு. ஆனா, நான் அந்த விழிப்பு நிலை இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சரியானதாக நான் செய்ய மாட்டேன். நான் வந்து எனக்குள்ளார இருக்கிற விஷயத்தோட நான் என்னோட எண்ணங்கள்னால நான் செஞ்சு ஆரம்பிச்சுருவேன். அந்த பகுத்தறிவு வேலை செய்யாது. சோ நம்ம வந்து விழிப்பு நிலையோட இருந்தா மட்டும் தான் அகத்தோட நம்மளோட இன்னரோட கனெக்ட் ஆயிட்டு நம்ம வந்து சரியான வேலை செய்வோம் நம்மளுக்கு. அப்புறம் இந்த பகுத்தறிவு வந்து நான் அப்படின்ற ஈகோ இருக்கும்போதும் சரி, நம்மளால நான் இருக்கும்போதும் வந்து பாத்தீங்கன்னா, நான் தான் இருக்கேன். அந்த உள்ளுணர்வ நம்ம கனெக்ட் ஆகலன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு சரியான மெசேஜ் ரிசீவ் ஆகாது நம்மளுக்கு. அதனால என்ன ஆகும்? சரியான முடிவு நம்ம எடுக்க மாட்டோம். தவறான முடிவு எடுத்துருவோம் நம்மளுக்கு. ஸோ நம்ம வந்து அந்த நம்மளோட பகுத்தறிவ வந்து நம்ம கரெக்ட்டா ஷார்ப்பா நம்ம வச்சுக்கணும். நம்ம பூர்ணாத்மாவோட நம்ம கனெக்ட் ஆயிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லாருக்கும். ஸோ தியானம் செய்யணும். ஸோ தியானம் செஞ்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பகுத்தறிவு சிறப்பானதாக இருக்கும். அப்ப நம்ம எடுக்கிற முடிவு கரெக்ட்டா இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அப்ப அதனால இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து அந்த ப்ராப்ளம்ஸ்ல இருந்து நம்ம வெளிய வந்துரலாம். இல்ல அப்படின்னா நம்ம அந்த ப்ராப்ளத்திலேயே நம்ம சிக்கிருவோம் நம்மளுக்கு வந்து. ஆ ஸோ அதனால நம்ம பகுத்தறிவு கரெக்ட்டா இருக்கணும். நம்ம வந்து உள்ளுக்குள்ள இருந்து கரெக்ட்டா இருக்கணும். நம்மளுடைய உங்களோட அகக்குரலை பின்பற்றுங்கள். நமக்குள்ளார ஒரு குரல் இருக்கு. நான் சொன்னேன் இல்லீங்களா? இன்னர் வாய்ஸ். அந்த இன்னர் வாய்ஸ நம்ம பின்பற்றணும். நம்ம அந்த அகக்குரல் பின்பற்றணும். அது பின்பற்றணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மௌனமா இருக்கணும். நம்ம மௌனமா இருந்தா மட்டும் தான், அந்த அகக்குரல் பேசுறது நம்மளுக்கு கேட்கும். அது என்ன சொல்றது அப்படின்றது நம்மளுக்கு கேட்கும். நம்ம உள் உணர்வு வந்து அமைதியா இருக்கணும் நம்மளுக்கு. அப்ப நம்ம உள் உணர்வு அமைதியா இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அகக்குரல் கேட்கணும். அகக்குரல் கேட்கும். அது கேட்கும்போது என்ன ஆகும்? நம்ம சரியான பாதையில இருப்போம். அதனால தெய்வீக தொடர்பு கொள்வோம். அது கரெக்டான பாதை கொடுக்கும் நம்மளுக்கு. அது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் நம்மளுக்கு. நம்ம சைலன்ட்டா இருந்தா தானே அது குடுக்குற மெசேஜ் தெரியும். ஆனா நம்ம சைலன்ட்டா இல்லாம இந்த இப்ப இருக்கிற இந்த பிரசன்ட் லைஃப்ல ரொம்ப பிஸியா ஓடிட்டு இருக்கும்போது, நம்ம சைலன்ட்டா இல்லன்னா எப்படி நம்மளுக்கு விஷயம் தெரியும்? கேட்காது இல்லைங்களா? அது குடுக்குற மெசேஜ் நம்மளுக்கு தெரியாது. நம்மளால ஒண்ணுமே தெரியாது. அதனால நம்ம எடுக்கிற முடிவு எப்படிங்க இருக்கும்? தவறானதாக இருக்கும். மிஸ்டேக் ஆயிடும். பூர்ணாத்தமா நம்மளுக்கு மெசேஜ் குடுக்கும். ஆனா ரிசீவ் பண்ற தன்மையில நான் இல்ல அப்படின்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா அத நம்ம மிஸ் பண்ணிருவோம் இல்லையா? அதனால வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இன்னர் சைலன்ஸா இருக்கணும் நம்மளுக்கு. நம்ம இன்னர் சைலன்ட்டா இருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு ஆன்மாவோட கனெக்ட் ஆயிட்டு, நம்மளுக்கு சரியான மெசேஜ் ரிசீவ் ஆகும். ஸோ அதுக்கு தியானம் ரொம்ப அவசியம் நம்மளுக்கு. தியானத்துல இருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு சரியானதாக நம்மளுக்கு நடக்கும். அந்த அகக்குரல் கேட்போம். நம்மளுக்கு முடிவு சரியானதாக நம்ம எடுப்போம். உங்கள் இதயத்தை திறந்து வையுங்கள். நம்மளோட இதயத்த நம்ம திறந்த மனசோட வச்சுட்டு இருக்கணும் நம்ம. அ அ நம்ம வந்து அந்த இதயத்தோட இருக்கும்போது தான் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா, ஆன்ம நிலை வளர்ச்சி பெற முடியும் நம்மளுக்கு. அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இதயம் திறந்து வைக்கணும் நம்மளுக்கு. அப்பதான் நம்ம எல்லாரோடையும் கனெக்ட் ஆகுவோம். எல்லா விஷயத்திலயும் கனெக்ட் ஆடுவோம். அப்பதான் வந்து அ குடுக்குறதும், வாங்குறதும் ரொம்ப இயல்பா நடக்கும். நான் அன்பு செலுத்துறேன், நான் அன்பு வாங்குறேன். இது எல்லாமே ரொம்ப இயல்பா நம்மளுக்கு நடக்கும். ஸோ, ஆ இந்த இதயம் திறந்திருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம யாரையுமே ஜட்ஜ் பண்ண மாட்டோம். எதுவுமே அவங்க கரெக்ட்டு, இது சரி, தப்பு அப்படின்னு யாரையுமே நம்ம முடிவெடுக்க மாட்டோம் நம்ம வந்து. நம்ம பாட்டுக்கு நம்ம ஓ! அவங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருப்போம் நம்மளுக்கு. நம்ம லைஃப்ப ரொம்ப அழகா நம்ம என்ஜாய் பண்ணுவோம் நம்மளுக்கு.
நான் இப்ப நம்ம இதயம் திறந்து இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு எதனா தடைகள் இருக்கும் நம்மளுக்கு. அது வந்து நம்ம சுருங்கி வச்சிருந்தோம்னு பார்த்துக்கோங்களேன், நம்மளுக்கு கண்டிப்பா அது ஒரு தடையா இருக்கும். நான் வந்துட்டு நான் அடுத்த விஷயம் நான் செய்யணும்னு நெனைப்பேன். யார்ட்டயாச்சும் பேசணும்னு நெனைப்பேன். ஏதோ ஒரு விஷயம் எடுக்கணும்னு நெனைப்பேன். நான் பேச மாட்டேன். நான் இதயத்த நான் சுருங்கி வச்சுருவேன் நானு. யார்ட்டயும் பேசல அப்படின்னா, அது அது ஒரு தடையா இருக்கும். ஆனா, நான் என்னோட இதயத்த பறந்து விரந்து வச்சிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இருக்கிற தடையெல்லாம் விலகி, நான் ஓப்பனா பேசுவேன். நான் எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிப்பேன். அப்ப என்ன ஆகும்? எல்லாத்தையும் நான் அக்செப்ட் பண்றப்ப என்ன ஆகும்? என்னோட வாழ்க்கையில மாற்றம் நடக்கும். என்னோட விஷயத்துல மாற்றம் நடக்கும். அப்ப ரொம்ப இனிமையா நடக்கும் இல்லீங்களா? ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம திறந்த மனசோட இருக்கணும் நம்மளுக்கு. அதனால. அந்த திறந்த மனசோட இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப சொன்ன மாரி தான். ரொம்ப ஈஸியா கனெக்ட் ஆயிடுவோம். இன்னர் சைலன்ஸ் ஆகுறது ஒண்ணு. நம்ம இன்னர்க்குள்ள தியானம் பண்ணும்போது இன்னர் கனெக்ட் ஆகும். நம்மளுக்கு டெசிஷன்ஸ் ஆகும். அடுத்த விஷயம் நம்மளுக்கு ஓப்பன் மைண்டடா மனசு திறந்து இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மெசேஜஸ் ரொம்ப அழகா ரிசீவ் ஆகும் நம்மளுக்கு. நம்மளுக்கு ஞானம் அதிகமா கிடைக்கும் நம்மளுக்கு. ஆன்ம சக்தி அதிகமாகும். அதனால நம்ம சரியான விஷயங்களோட கனெக்ட் ஆகி நம்ம நல்லா இருக்கும் நம்மளுக்கு. அதனால என்ன வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு அடுத்தவங்களுக்கு வந்து இடம் குடுப்போம் நம்மளுக்கு. அவங்க பேசுறதுக்கு, அவங்க சொல்றதுக்கு இடம் குடுப்போம். நீங்க பேசுங்க, சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லன்னா அப்படி அவங்க பேசினா கூட, நம்ம வந்து அத ரிசீவ் பண்ண மாட்டோம். நம்ம மனசு விரிந்த நிலையில இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எதையுமே வந்து ரிசீவ் பண்ணும்போது நம்ம யாருக்குமே வந்து இடம் குடுக்க மாட்டோம். இந்த மனது விரிந்திருக்கும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு அற்புதமான விஷயம் நடக்கும். என்னன்னா மன்னிச்சுருவோம் நம்ம. அவங்க தவறு செஞ்சிருப்பாங்க. தவறான விஷயங்கள் தான் செஞ்சிருப்பாங்க. பட் அவங்கள நம்ம மன்னிச்சுருவோம். அவங்கள விட்டு குடுத்துருவோம். ஓ! ஓகே அவங்க தெரியாம செஞ்சுட்டாங்க. அப்படின்றத நம்ம விட்டு குடுத்துருவோம். இல்லன்னா, ஏன் அப்படி செஞ்சாங்க? ஏன் எனக்கு மட்டும் இப்படி செஞ்சாங்க? ஏன் என்கிட்ட மட்டும் இப்படி நடந்துக்கிட்டாங்க? ஏன் எனக்கு இந்த மாரி நடக்குது? ஏன் அவர் பேசல, செய்யல அப்படின்ற அந்த கம்ப்ளைண்ட்ஸ் போயிட்டே இருக்கும். ஏன் இந்த மாரி மட்டும் எனக்கு நடக்குது? அப்படின்ற விஷயங்கள் தொடர்ந்து போயிட்டே இருக்கும். ஆனா, நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா, மன்னிச்சுட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம குழந்தைங்களாகட்டும், பெரியவங்க எல்லாத்தையுமே நம்ம மன்னிச்சுட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அடுத்த நிலைக்கு செல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் நம்மள நம்ம ஃபர்கிவ் பண்ணணும். நான் என்ன ஃபர்கிவ் பண்ணணும். நான் செஞ்ச தவறுகளுக்கு நான் என்ன மன்னிக்கணும். ஸோ, நான் மன்னிச்சுட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன மன்னிக்கிறது தான் ரொம்ப சில டைம் ரொம்ப கஷ்டமான விஷயதாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ, நான் என்ன மன்னிச்சுட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நான் எல்லாத்தையுமே மன்னிச்சுருவேன். அப்புறம் சில இடத்துல நம்ம எடை போடுவோம். நான் கரெக்ட்டா செஞ்சுட்டேனா? நான் தப்பா செஞ்சுட்டேனா? நான் என்ன மாரி நான் நடந்துக்கிட்டேன்? நான் இப்படி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு எடை போட்டுக்கிட்டே இருப்போம். அத நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தடை நம்மளுக்கு விலகி, நம்மளுக்கு வந்து இந்த இறை உணர்வோட நம்ம கனெக்ட் ஆயிடுவோம். ஸோ, நம்ம வந்து அந்த இந்த இந்த இடத்துல நம்ம பறந்து விரிஞ்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள ஈகோ போயிடும். நம்ம இத விட்டு குடுத்துருவோம் நம்மளுக்கு. அப்ப அந்த வாழ்க்கை இன்னும் ரொம்ப அற்புதமானதாக இருக்கும் நம்மளுக்கு. அடுத்தது பற்றினை விட்டு விடுங்கள். எல்லாத்துலயுமே ஒரு பற்று நம்மளுக்கு. எல்லாமே ஒரு பற்றத்தோட இருப்போம் நம்மளுக்கு. எல்லாமே ஒரு பற்றுதல் இருக்கும். என்னோட வாழ்க்கையில வந்து இந்த பிசிக்கல் லைஃப்ல வந்து பற்றுதல் ரொம்ப அதிகமா இருக்கும் நம்மளுக்கு. எல்லாமே. நம்மளுக்கே தெரியும். ஏதோ ஒரு பற்று இல்லாம நம்ம இருக்கவே இருக்க மாட்டோம். ஒண்ணு நம்ம வீடு மேல பற்று இருக்கும், இல்ல குழந்தைகள் மேல இருக்கும், இல்ல பணம் மேல இருக்கும், இல்ல வாழ்க்கை மேல இருக்கும். இந்த வாழ்க்கை ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம பற்றோடு இருந்துகிட்டே தான் இருப்போம். இந்த பற்ற விட்டுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப் ரொம்ப ஆனந்தமா இருக்கும். நம்ம இதயத்த நம்ம பண்றோம் அப்படின்னா, பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆனந்தமா இருக்கும். ஆ நமக்கு எது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கோ, அதுகிட்ட மட்டும் நம்ம இருந்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப அ அந்த பற்றுன்றது ரொம்ப எளிமையா நம்மள விட்டு போயிடும் நம்மளுக்கு. எது என் கண்ட்ரோல்ல இருக்கு, எது என் கண்ட்ரோல்ல இல்ல. அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லா இருக்கும் நம்மளுக்கு. அந்த பற்று இல்லாம இருக்கிறதுக்கு என்னன்னா, சம்டைம்ஸ் என்னன்னா நம்ம என்னபடி இது நடக்கலையே அப்படின்னு நம்மளுக்கு நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவம் வரும். அத விட்டுட்டு நம்ம அத அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அடுத்த நிலைக்கு நம்ம செல்வோம். ஓகே. நம்ம இது வந்து தேவையில்லாம அந்த பற்றுல இருக்க வேண்டாம். நான் இந்த இடத்துல வந்துட்டு அ என்னபடி நடக்கல. பரவால்ல. ஓகே. நான் பற்று இருந்தா தானே எனக்கு இப்படி நடக்கணும், இப்படி செய்யணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். என்கிட்ட வீடு மேல ஒரு பற்று இருக்கு. எனக்கு இந்த வீடு தான் வேணும்னு இருக்கும். இல்ல எனக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்கு மேல என் குழந்தை மேல ஒரு பற்று இருக்கு. என் குழந்தை இப்படிதான் நடக்கணும்னு எனக்கு ஒரு பற்றுதல் இருக்கும். ஆனா அந்த குழந்தை நான் சொல்றபடி நடக்கல அப்படின்னா எனக்கு கோவம் வரும் இல்லைங்களா? என்னபடி நடக்கல அப்படின்றப்ப கோவம் வரும் இல்லையா? சோ என்ன அப்ப நான் இந்த பற்றே இல்ல. என் குழந்தை மேல பற்று இல்ல, எது மேல பற்று இல்ல அப்படின்றப்ப எனக்கு எந்த இடத்துலயுமே பிரச்சனையே இருக்காது. என்னோட வாழ்க்கை ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் நம்மளுக்கு. பற்று இல்லாதன்றப்ப
நம்ம வாழ்க்கை ரொம்ப இனிமையாக இருக்கும். அதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நான் நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட எனர்ஜி சேவ் ஆகும். என்கிட்ட இருக்கிற எனர்ஜி நான் சேவ் ஆகும். அத நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் நானு. சோ, அது எனர்ஜி சேவ் ஆகுறப்ப வந்து பாத்தீங்கன்னா, நல்லா இருக்கும் நம்மளுக்கு. அடுத்த விஷயங்கள சேமிச்சு வச்சு, நம்மளுக்கு ஆற்றல்கள் சேமிச்சு வச்சு, நம்மளுக்கு எது தேவையோ அத நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லீங்களா? சோ, அதனால வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப அந்த பற்று இல்லாம இருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப அற்புதமானதாக இருக்கும் நம்மளுக்கு. சோ, அதனால உணர்ச்சி வசப்படாம நம்ம பற்று நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உணர்ச்சி வசம் ரொம்ப அதிகமா இருக்காது நம்மளுக்கு. நம்ம அந்த போக்குக்கே நம்ம விட்டுருவோம் நம்ம வந்துட்டு. அப்படி நம்ம அந்த போக்குக்கே விடும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நம்ம அடுத்த நிலைக்கு நம்ம போயிடுவோம் நம்மளுக்கு. ஈஸியா அடுத்த நிலைக்கு நம்ம போயிடுவோம். அதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு நெறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்மளுக்கு. சோ, ஓப்பனா அடுத்தது வந்து நம்ம எவ்வளோ அதிகமா நம்ம நேசிக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்ம ஆன்மா வளர்ச்சி அடையும். நம்ம ஆன்மா வளர்ச்சி அடையும். நம்ம வந்து எதையுமே வந்து பற்று இல்லாம வித்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அ ஆன்மா வந்து ரொம்ப சீக்கிரமா வளர்ச்சி அடையும். அ இப்போ அ சோ நம்ம தெய்வீக அன்போட இருந்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த பற்று இல்லாம தெய்வீக அன்போட இருந்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கும் நம்மளுக்கு. நம்மளுக்கு நிபந்தனையற்ற அன்பு, நம்ம நிபந்தனையற்ற அன்பு செலுத்தினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நம்மளுக்கு. நம்ம வ நம்ம எண்ணப்படி அந்த இடத்துல இருந்து விட்டுருவோம் நம்மளுக்கு. எனக்கு இந்தபடி நடக்கணும் அப்படின்ற விஷயத்தையே விட்டுட்டு, அந்த பற்ற விட்டுட்டு, நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப அற்புதமா இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பற்று அப்படின்றத அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா, அனைத்தும் தெய்வீக சட்டப்படி ஆ தெய்வீக சட்டப்படி தான் நடக்குது. ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா, தெய்வீக சட்டப்படி தான் நம்மளுக்கு நடக்குது. அ நம்ம நம்ம வந்து பூமியில நடக்கிற எல்லா விஷயமே வந்து தெய்வீக சட்டப்படி தான் நடந்துட்டு இருக்கு. நம்மளுக்கு சம்டைம்ஸ் வாழ்க்கை என்னடா இவ்ளோ கடினமா இருக்கே! ஏன் இப்படி கடினமா இருக்கே! அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஆனா, அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்காக தான் வந்திருக்கோம். அந்த அந்த இதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். கத்துக்கிறதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம் நம்மளுக்கு. நம்ம திருப்பியும் இறைவன செய்றதுக்காக தான். பூர்ணாத்மாவோட செய்றதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். நம்மளுக்கு வர்ற கஷ்டங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, தெய்வீக சட்டப்படி தான் நம்மளுக்கு நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு விஷயமே வந்து நம்மளுக்கு அப்படிதான் நடந்துட்டு இருக்கு நம்மளுக்கு. அந்த ஆன்மீக சட்டம் என்னவோ அதுதான். இதுல நல்லது, கெட்டது அப்படின்னு நம்ம எதுவுமே தீர்மானிக்க வேண்டாம். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு. எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு. நம்மளுக்கு நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஏன் இப்டி நடக்குது? அப்டின்ற மாரி நடக்கும். ஆனா, நம்ம ஆன்மா தான் அத தேர்ந்தெடுத்தது. அந்த ஆன்மா தான் நம்மளுக்கு தேர்ந்தெடுத்தது. நம்மளோட வாழ்க்கையில நம்ம முன்னேற்றம் அடையணும் அப்டின்றதுக்காக, இந்த ஆன்மா தான் அந்த விஷயத்த தேர்ந்தெடுத்தது. நம்மளுக்கு ஏன் அப்டி நடக்குது? அப்டின்ற ஒரு பயம் வரும், ஒரு கோவம் வரும், ஒரு எரிச்சல் வரும். அந்த மாரிலாம் வரும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளுக்கு வந்துட்டு ஏன்டா இப்படி நடக்குதுன்னு ஆகும். ஆனா, நம்ம ஆன்மா தான் இது எல்லாமே தேர்ந்தெடுத்தது. எதுக்காக? நம்மளோட ஆன்ம வளர்ச்சிக்காக தான் அத தேர்ந்தெடுத்தது. இதுதான். அந்த அந்த இதுக்குள்ள தான் அது நடந்துட்டு இருக்கு. இந்த நம்மளுக்கு நடக்கிற ஒவ்வொரு விஷயமே வந்து தெய்வீக சட்டப்படி தான் நடந்துட்டு இருக்கு நம்மளுக்கு. சோ, நம்ம வந்து ஆன்ம வளர்ச்சிக்காக நம்மளுக்கு வர்ற அனுபவங்கள் எல்லாமே வந்து எந்த மாரி இருந்தாலும், நம்மளுக்கு பயமா இருக்கும், அச்சுறுத்தலா இருக்கும், எந்த மாரி வேணா இருக்கும் நம்மளுக்கு. ஆனா, அந்த அனுபவங்கள் எல்லாமே வந்து நம்ம ஆன்மா செலக்ட் பண்ணுது. அது எல்லாமே போற்றத்தக்கவை. நம்மளுக்கு எல்லாமே தேவையான விஷயங்கள் தான். நெறைய பரிசோதனைகள் நடக்கும் நம்மளுக்கு. பரிசோதனைகள் நடக்கும், துயரங்கள் நடக்கும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு வாய்ப்பா எடுத்துக்கணும் நம்ம வந்து. இது எனக்கு கத்துக்கிறதுக்காக தான் வந்திருக்கு. இது எனக்கு ஒரு வாய்ப்பு. அப்படின்ற மாரி தான் நம்ம எடுத்துக்கணும் நம்மளுக்கு. அந்த வாய்ப்பா எடுத்துக்கிட்டோம் மட்டும் தான், நம்ம அடுத்த நிலைக்கு நம்ம செல்ல முடியும். இல்லன்னா ஏத்துக்க முடியாது. இந்த ஆன்மா தான் அந்த விஷயத்த நம்மளுக்கு கொண்டு வந்திருக்கு. அதனால நம்ம அத ஏத்துக்கணும் நம்மளுக்கு. அந்த தெய்வீக முறைப்படி தான் நம்மளுக்கு எல்லாமே ஆன்மாவோட திட்டப்படி தான் நடந்துட்டு இருக்கு. அந்த நிகழ்வுகள், அனுபவங்கள் எல்லாமே ஆன்மாவோட திட்டம் தான். எதுக்காக? நம்ம வளர்ச்சி அடையணும். இந்த ஆன்மா வளர்ச்சி அடையணும். அதுக்காக தான் அது நடந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு சூழ்நிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆன்ம வளர்ச்சிக்கான தான் நடந்துட்டு இருக்கு நம்மளுக்கு. தெய்வீக முறைப்படி அது சரியானதாக நடந்துட்டு தான் இருக்கு. நம்ம அத சரியானதாக பார்க்கணும். அடுத்தது வந்து உங்கள் கண்ணோட்டங்களை மாற்றுங்கள். நம்மளோட கண்ணோட்டத்த நம்ம மாத்தணும் நம்ம.
நம்மளோட கண்ணோட்டங்களை வந்து நம்ம மாத்தணும். ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எப்படி பாக்குறோம், எந்த மாதிரி பாக்குறோம் அப்படின்ற அந்த கண்ணோட்டத்தை நம்ம மாத்தணும். நம்மளோட பரிணாம வளர்ச்சிக்காக தான் நம்ம நடந்துட்டு இருக்கு நம்மளுக்கு. ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்ம அழகா ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அந்த பாக்குற அந்த இது எல்லாமே என்னோட சூழ்நிலை வந்து நான் மாத்தணும். இது எனக்காக தான் நடந்துட்டு இருக்கா அப்படின்றது, அது நம்ம ஏத்துக்கணும். நம்ம பிடிவாதமா இருக்கக்கூடாது. நம்மளுக்கு நான் என்ன மாத்தணும் அப்படின்றத யோசிச்சு அந்த கண்ணோட்டத்தை, நான் பாக்குற விஷயத்த நம்ம மாத்தி யோசிக்கணும். எனக்கு இந்த மாதிரி நடக்குதா, அப்ப நான் என்ன பண்ணணும், நான் மாத்தி யோசிக்கணும். நான் வேற மாதிரி யோசனை பண்ணணும். நான் வேற மாதிரி யோசனை பண்ணா மட்டும்தான் என்னால மாத்த முடியும். அப்பதான் என்னால மாத்த முடியும். நம்மளுக்கு மாத்துற சக்தி நம்ம கிட்ட இருக்கு. நம்மளுக்கு இந்த விஷயம் நம்மளுக்கு எப்படி வந்ததோ, அதே நம்ம ஒரு விஷயம் செஞ்சதுனாலதான் நம்ம ஆன்மா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்திருக்கு. அத மாத்துற சக்தி நம்ம கிட்ட இருக்கு. அதுக்கு எதுக்கு நம்ம வந்து அந்த கண்ணோட்டத்தை மாத்தி பார்க்கணும். நம்மளோட இதெல்லாம் நடந்திருக்கு, நான் தான் வந்துட்டேன், அப்ப நான் என்னோட கண்ணோட்டத்தை மாத்தணும். அந்த கண்ணோட்டம் மாத்தும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா என்னோட அடுத்த விஷயங்கள் நடக்கும் இல்லையா, அது ஆட்டோமேட்டிக்கா மாறிடும் நம்மளுக்கு. நம்ம நம்ம பாக்குற அடுத்த விஷயம் வந்து கரெக்டா மாறிடும். அதனால நம்மளோட வந்து இந்த கண்ணோட்டத்தை மாத்திட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட நம்மளோட லெசன்ஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டா நம்ம கிட்ட வந்து சேர்ந்துரும். மரணத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். மரணத்தை ஏத்துக்கணும். நம்மளுக்கு நிறைய பேருக்கு மரண பயம் இருக்கும். ஏன்னா மரணத்தை பார்த்தா பயமா இருக்கும். ஆனா அந்த மரண பயம் இருக்கக்கூடாது. நம்ம அதை ஏத்துக்கணும், அதை தெரிஞ்சுக்கணும். அந்த மரண பயம் வந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்மளால ஐயோ என்னால இதுவா அதுவா அப்படி ஒரு பயம் இருக்கும். நம்மளால வாழ்க்கை வந்து நிம்மதியா இருக்க முடியாது. யோசனை பண்ணி பாருங்க, ஒரு ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மரண பயம் நமக்குள்ள இருந்தா வாழ்க்கை எப்படிங்க இருக்கும். எனக்கு அது நடந்துருமோ, இது நடந்துருமோ அப்படின்ற பயம் நமக்குள்ளார இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, நம்மளால எதுவுமே அனுபவிக்கவே முடியாது. இப்ப இருக்கிற விஷயத்த நம்ம அனுபவிக்கவே முடியாது. நம்மளுக்கு நமக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த பயத்தை மரணத்தை ஏத்துக்கணும். நான் ஒரு ஆன்மா, இது ஒரு பிசிக்கல் பாடி, நான் இந்த அனுபவத்துக்காக தான் நான் வந்திருக்கேன். ஆன்மா தான் நித்தியமானது, அதுதான் வாழ்க்கைக்கு நித்தியமானது. சோ இதுக்காக தான் நான் வந்திருக்கேன், இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக வந்திருக்கேன், இந்த உடலுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பயம் நம்ம விட்டு போயிடும். நம்மளுக்கு அந்த மரண பயம் நம்மளுக்கு போயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கைய அனுபவிக்க ஆரம்பிச்சிருவோம். நம்மளுக்கு அஹ் அனுபவிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப கரெக்டானதாக இருக்கும். ஆன்மா வந்து இது ஒரு பிசிக்கல் பாடி, இந்த இந்த உடல் போயிடுச்சுன்னா அடுத்த உடல் வரதான் போகுது அப்படின்ற ஏற்றுக்கொள்ளுதல் தன்மை நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு நம்ம வாழ்க்கை இனிமையா தான் இருக்கும். நான் ஒரு ஆன்மா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெரிஞ்சுக்கிறோம். ஆனா உணர்வு பூர்வமா அதை நம்ம ஃபீல் பண்றோமா, அப்ப ஃபீல் பண்ணா மட்டுமே நம்மளால வந்து அந்த மரண பயத்துல இருந்து நம்மளால வெளிவர முடியும். வாழ்க்கையின் பரீட்சையின் உற்சாகத்துடன் எதிர்கொள்ளுங்கள். வாழ்க்கையில நம்மளுக்கு ஒவ்வொரு வர்ற பரீட்சையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம உற்சாகமாக எதிர்கொள்ளணும். நம்மளுக்கு வர்ற சவால்கள், ஏமாற்றங்கள், துரோகம், இழப்பு எதுவாக வேணா இருக்கட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அத வந்து நம்ம வந்து எதிர்கொள்ளணும். நம்ம வந்து எதுக்காக இதெல்லாம் வந்திருக்குங்க, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆன்மாவோட முன்னேற்றத்துக்காக தான் நம்மளுக்கு வந்திருக்கு. இந்த ஆன்மாவோட முன்னேற்றத்துக்காக தான் நம்மளுக்கு வந்திருக்கு. நம்ம இந்த பூர்ணாத்மாவோட நம்ம கனெக்ட் ஆயிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அழகா இது எல்லாத்தையுமே வந்து நம்ம எதிர்த்து கொள்ளலாம். நம்மளுக்கு வந்து நம்ம அக வலிமை, இதனால இந்த இந்த நம்ம பரீட்சையை நம்மளுக்குள்ள வர சேலஞ்சஸ வந்து நம்ம ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட அக வலிமை இன்க்ரீஸ் ஆகும். நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து அக வலிமை ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு அடுத்த ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சு எதிர்பார்த்துட்டோம் அப்படின்னா, அடுத்த விஷயத்த நம்ம தைரியமா எதிர்கொள்வோம். நம்மளுக்கு அத உட்காந்துட்டு பயந்துட்டு, ஐயோ எனக்கு திருப்பி என்னடா, எனக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கே, இந்த சவால் மேல சவால்கள் எனக்கு வந்துகிட்டே இருக்கே, நான் இந்த பிரச்சனையை நான் என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு முடங்கிருவோம். நம்மளுக்கு அது இல்லாம நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னோட வாழ்க்கையில வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஞானத்துக்காக தான் வந்திருக்கு. நான் வந்து நான் என்னோட ஆன்ம வளர்ச்சிக்காக தான் வந்திருக்கு. நான் ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் நானு. அப்படின்றதுக்காக நம்ம அத அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம், நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு சேலஞ்சஸையும் நம்ம வந்து சரியான இதை பார்ப்போம். நம்மளுக்கு அந்த சவால்கள் நம்மளுக்கு வர்றது எல்லாமே ஆன்ம பாடத்துக்காக தான் வந்திருக்கு. அந்த என்ன பாடம்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு நான் இந்த விஷயத்த நான் இதை கத்துக்கணுமா, நான் இதுக்காக தான் நான் வந்திருக்கேனா,
நான் அந்த விஷயத்த நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன். எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். நம்மளுக்கு நெறைய குழப்பங்கள் இருக்கும் நம்மளுக்கு. ஆனா, நான் எனக்கு வர்ற பிரச்சனை எல்லாமே வந்து என்னோட ஞானத்துக்காக தான் வந்திருக்கு. நான் வந்து வளர்ச்சி ஆறதுக்காக தான் எனக்கு சேலஞ்சஸ் வந்திருக்கு. அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அத அழகா நம்ம எதிர்கொள்வோம் நம்மளுக்கு. நம்ம எல்லாமே அன்போடு நிறைந்தவர்கள். நம்ம எல்லாருமே அன்போடு நிறைந்தவர்கள். நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா. நம்ம அன்பு நம்ம வந்து நம்ம அதுக்காக நம்ம நிஜமாவே வந்து அன்பானவர்கள். ஆனா இந்த சவால்கள் எதுக்கு? இந்த சவால்கள் எல்லாமே நம்மளுக்கு தண்டனை கிடையாது. நம்மளோட ஆன்மா முன்னேறி செல்றதுக்காக தான் நம்மளுக்கு ஒவ்வொரு சவால்களும் வந்துட்டு இருக்கு. சோ நம்ம இறைத்தன்மையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த சவால்கள்ல இருந்து நம்ம வந்து அழகா எதிர்கொள்ளலாம் இது. சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த சவால்களுக்காக நம்ம என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து நன்றி சொல்லணும். பொறுப்புணர்ச்சியோட நம்ம இத ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பா இந்த சவால் வந்ததுனால தான் வந்து நான் இத தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு சவாலே வரல. யோசனை பண்ணி பாருங்க. நம்ம ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கோம். அந்த ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு ரோடு வந்து ஸ்மூத்தா இருக்கு. இப்ப நம்ம நல்ல டிரைவரா இருப்போமா? கிடையாது. அந்த ரோட்ல வந்து மேலும் கீழுமா இருக்கும். கரடு முரடா இருக்கும். ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வரும். ஒரு பெரிய ஒரு ஃப்ளைஓவர் வரும். இல்ல ஒரு ஹில் ஏறும். இதெல்லாம் செய்யும்போது எப்படிங்க ஆகும்? நம்ம ஒரு எக்ஸலன்ட் டிரைவரா மாறுவோம் இல்லையா? வண்டி ஓட்டும்போது. அதே போலதான் நம்ம வாழ்க்கையிலும் வர சேலஞ்சஸ நம்ம கிராஸ் பண்ணி போகும்போது வந்து பாத்தீங்கன்னா, கத்துக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கு. நான் இந்த வாழ்க்கைய வந்து நெறைய விஷயங்கள கத்துக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். அப்படின்ற விஷயத்த நான் ஏத்துக்கிட்டேன் அப்படின்னா, நான் நன்றியுணர்வோட ஒரு விஷயத்த எனக்கு வரத நான் ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா அதுல இருந்து என்ன லெசன் நான் கத்துக்கணும் அப்படின்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, நம்ம வாழ்க்கை நம்ம அழகா மாறும் நம்மளுக்கு. நம்மளோட அகங்காரத்தை நம்ம கட்டுப்படுத்தணும். என் உள்ளுக்குள்ள இருக்கிற அகங்காரத்தை நான் கட்டுப்படுத்தணும். அந்த அகங்காரம் இல்ல அப்படின்னு அகங்காரம் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால இறை உணர்வோட நம்ம கனெக்ட் ஆக மாட்டோம் நமக்கு. இறையோட கனெக்ட் ஆக மாட்டோம் நம்மளுக்கு. நான், நான் அப்படின்ற ஒரு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத நம்மளுக்கு கத்துக்கிறதுக்கு தடையாகவே இருக்கும். நம்ம பூர்ணாத்மாவோட கனெக்ட் ஆக முடியாது. இறைநிலையோட கனெக்ட் ஆக முடியாது. அதனால பண்ண முடியாது. இந்த அகங்காரத்த நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா நம்ம எப்படி இருப்போம்னு பாத்தீங்கன்னா, அன்போட இருப்போம். ரொம்ப பிரியத்தோட இருப்போம். அத விட்டுட்டு அப்படி இருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரொம்ப அழகா நம்மளோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா. நம்ம நேர்மறையா இருந்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கும் நம்மளுக்கு. அந்த அகங்காரம் இருக்கும்போது இன்னொன்னு என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, மத்தவங்களோட கருத்துக்கள நமக்கு லிசன் பண்ணவே மாட்டோம். ஏத்துக்க மாட்டோம். நான் சொல்றது தான் கரெக்ட். அப்படின்ற ஒரு அகங்காரத்தோட இருக்கும்போது நம்மளுக்கு நெறைய விஷயங்கள் கத்துக்கவே மாட்டோம். அத அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டோம் நம்மளுக்கு. சோ நம்ம அத விட்டுட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நேசிப்போம், லிசன் பண்ணுவோம், கவனிப்போம். ஆட்டோமேட்டிக்கா நம்ம பூர்ணாத்மாவோட கனெக்ட் ஆவோம். நம்ம வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும். சோ அந்த இடத்துல நம்ம வந்து நம்ம அகங்காரத்த நம்ம விட்டுறணும் நம்மளுக்கு. விட்டுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கரெக்ட்டா இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது உங்களின் தவறுகளை திருத்திக் கொள்ளுங்கள். நம்மளோட தவறுகள நம்ம திருத்திக்கணும். நம்ம செய்ற ஒவ்வொரு தவறையும் நம்ம திருத்திக்கணும். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, தவற வந்து நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம அத அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டோம். நான் ஒத்துக்கவே மாட்டேன். உண்மையில பார்த்தீங்கன்னா, என்னோட என்ன 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 ஃபர்ஸ்ட்டு நான் அந்த தியானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி யாராச்சும் நீ தவறு, நீ செய்றது தவறுன்னு சொன்னா நான் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன். நான் கரெக்ட். நான் சரியா தான் நான் செஞ்சிருக்கேன். அதுக்கு என்ன காரணம்னு சொல்லலான்னு யோசனை பண்ணிட்டு இருப்பேன். நீ ஏன் இந்த தவறு செஞ்சுட்ட? நான் வெளிய போயிட்டு வந்தேன், நான் மறந்துட்டேன். நீ ஏன் இத செஞ்ச? நான் இந்த தவறு சோ என்னோட தவற நான் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன். அதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தவற அக்செப்ட் பண்ணிக்காத போது பார்த்தீங்கன்னா, நம்மள்கிட்ட முன்னேற்றமே இருக்காது. எப்பயுமே ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே இருப்போம். அது ஒரு தடையாவே இருக்கும். நம்மளோட முன்னேற்றத்துக்கு வந்து அது வந்து சரியான பாதையாகவே இருக்காது. நம்மளோட தவற அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னா, நம்ம சரியான பாதையில போக முடியாது. அதனால நான் அந்த தவற அக்செப்ட் பண்ணிட்டோம் வந்து பாத்துக்கிட்ட அப்படின்னா, நீ தவறு செஞ்சுட்ட, நீ தவறா பேசிட்ட, தவறான செயல் செஞ்சுட்டன்னா, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அத அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா நம்ம அடுத்த நிலைக்கு நம்மளால செல்ல முடியும் நம்மளுக்கு. நம்ம சரி அ நம்மளுக்கு அதுக்காக எவ்வளவு சீக்கிரம் நம்ம அத கத்துக்கிறோமோ, அவ்வளவு சீக்கிரம் நம்ம ஆன்ம முன்னேற்றம் ஏற்படும். தவறு செஞ்சுட்டேன், சரியான செஞ்சுட்டேன், நான் தவறு செஞ்சுட்டேன் அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம முன்னேற்றம் ரொம்ப ஃபாஸ்ட்டா நம்மளுக்கு நடக்கும். நம்மளுக்கு சிந்தனை தெளிவாக இருக்கும். விழிப்புணர்வோடு நம்ம இருப்போம் இந்த இடத்துல நம்ம வந்து. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து
நம்ம வந்து நம்ம தவற அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சரியா இருக்கும் நம்மளுக்கு. நம்ம வந்து நம்மளோட ஆன்மாவோட நோக்கத்த வந்து நம்ம கரெக்டா தெரிஞ்சுப்போம் நம்மளுக்கு. அந்த இடத்துல நம்மளுக்கு, ஓ! இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்காக தான் இது வந்திருக்கு. நான் இந்த தப்ப நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். நம்ம அடுத்த நிலைக்கு நம்ம செல்வோம் நம்மளுக்கு. ஸோ, நம்மளுக்கு வர ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தவற நம்ம தெரிஞ்சு, அத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அத வந்து பாரமா ஏத்துக்காம, ஐயோ! என்ன எல்லாருமே நான் தவறு தவறுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்படின்ற அந்த பாரமா ஏத்துக்காம, நம்ம அந்த சூழ்நிலைய வந்து தெரிஞ்சுக்கிட்டு, புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும். அத ஒரு வேதனைன்னு எடுத்துக்காம, அது நம்மளோட ஆன்ம வளர்ச்சிக்காக தான் வந்திருக்கு. அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த நிலைக்கு நம்ம அழகா நம்மளால செல்ல முடியும் நம்மளுக்கு. தீவிரமாக தியானம் செய்யுங்கள். தியானம். ரொம்ப நேரம் நம்ம தியானம் செய்யணும். நம்ம தீவிரமான தியானம் செய்யும்போதும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நமக்குள்ள எண்ணத்துல ஒழுங்கு தன்மை வரும் நம்மளுக்கு. நம்மளுக்கு அது பயிற்சி ஆயிடும். என்னோட எண்ணத்த வந்து நான் சரியானதாக செம்மைப்படுத்திப்பேன். சரியானதாக நான் சரியான செஞ்சிருப்பேன். எனக்குள்ளார நான் தியானம் செய்யும்போது எனக்கு விழிப்பு நிலை அதிகமாகும். நான் எல்லாமே செய்வேன். நான் கரெக்ட்டானதாக நான் செய்வேன். நான் ஆன்மாவோட கனெக்ட் ஆயிடுவேன். அதோட கனெக்ட் ஆகும்போது என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, நான் கரெக்ட்டா நம்ம நடந்துப்பேன் நானு. நான் எப்பயுமே சரியானதாக ஆட்டோமேட்டிக்கா வந்து நான் தியானத்துல இருக்கும்போது சரியான வினதாக நான் கவலைப்பட மாட்டேன் நானு. எதுக்குமே கவல பண்ண மாட்டேன். அ இன்னொரு விஷயம் கவலை வந்து இன்னொரு விஷயமா சொல்றாங்க. நம்மளோட நம்ம தியானம் வந்து சரியான சிந்தனைன்னு சொல்றோம் இல்லையா? கவலைப்படுறது கூட ஒரு தீவிரமான சிந்தனை. எல்லாருமே வந்து ஏதோ ஒரு விஷயத்துல கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? அந்த நான் என்னங்க கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பேன். சோ அது ஒரு தீவிர சிந்தனை. அத நம்ம விட்டுட்டு அதே தான் தியான பயிற்சி. ஸோ தியான பயிற்சி ஒரு தீவிர சிந்தனை. அந்த கவலைய நம்ம கவலைன்றது நெகட்டிவ். அந்த நெகட்டிவ விட்டுட்டு பாசிட்டிவா நம்ம திங்க் பண்ண ஆரம்பிச்சுட்டோம்னா, அதுதான் தியானம். ஸோ அந்த 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 ஒரு கவலைய வந்து அந்த மாரி சிந்தனைய விட்டுட்டு நம்ம தியான பயிற்சியில வந்து பாசிட்டிவான விஷயங்கள் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சரியானதாக நம்ம இருக்கும். ஸோ தீவிர தியானம் செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அந்த அருட்தன்மை கிடைக்கும். இறை உணவு கிடைக்கும். நம்ம வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும் நம்மளுக்கு. ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட ஓப்பன் ஹார்ட் ஆயிடுவோம் நம்ம. இந்த ஓப்பன் ஹார்ட்டா இருக்கும்போது, நம்மளுக்கு வந்து எல்லா விஷயங்கள் ரொம்ப அற்புதமானதாக நடக்கும் நம்மளுக்கு. நம்மளோட ஆன்மாவோட பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தியானம் என்பது தீவிரமான உருவாக்குதலே. தியானம் வந்து தீவிரமா உருவாக்குறதுக்காக தான். அதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகில் உள்ள அழகானவற்றின் மீதான தியானத்திற்கான வாழும் உதாரணமாகவே மாறுவதாகும். நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப அழகானவற்றின் மீது நம்ம தியானம் செய்ய ஆரம்பிச்சுருவோம். அப்ப வாழ்க்கை எப்படிங்க இருக்கும்? ரொம்ப அற்புதமானதாக இருக்கும் இல்லைங்களா? உங்கள் உடலை நேசியுங்கள். அடுத்தது. நம்மளோட உடல நம்ம நேசிக்கணும் நம்மளுக்கு. இந்த அழகான படைப்பு. இந்த உடல நம்ம நேசிக்கணும். நம்ம இந்த உடல் இருந்தா மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பூமியில பிறக்க முடியலையே. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்றதுக்காக நான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு ஆசை. நெறைய லெசன்ஸ் கத்துக்கணும்னு ஆசை. வாழ்க்கை பாடங்கள்ல இந்த வாழ்க்கை சேலஞ்சா இருக்கணும் அப்படின்னு ஆசை. ஆனா உடல் இருந்தா தானே நம்ம அத்தன விஷயங்கள கத்துக்க முடியும். இந்த உடல் முடியும். எப்படி கத்துக்க முடியும்? எப்படி பிறப்பு எடுக்க முடியும்? அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக நம்மளுக்கு வந்து வந்திருக்கோம் மாஸ்டர்ஸ் நம்மளுக்கு. இந்த உடல வந்து நம்ம மதிக்கணும் நம்ம வந்து. நம்ம இந்த உடல நம்ம மதிக்கணும் நம்மளுக்கு வந்து. இந்த உடல வந்து வெறுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வலி, வேதனை தான் நம்மளுக்கு குடுக்கும். ஐயோ! என்னால நடக்க முடியல. என்னடா என் உடல் இப்படி இருக்கு. எனக்கு இவ்ளோ பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத வந்து இன்னும் பிரச்சனை தான் குடுத்துட்டு இருக்கோம். அந்த அணுகுமுறைய நம்ம மாத்தணும். நம்ம உடல்ல பார்க்குற அணுகுமுறைய நம்ம மாத்தணும். இது எதுக்காக வந்திருக்கு? நான் எப்படி அத சரி செய்யணும்? நான் எப்படி சரி செய்யணும்? அப்படின்றத நம்ம அத விட்டுறணும். இத நம்ம உடல பாராட்டிட்டே இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம மூளை எப்படி நம்மளுக்கு உதவி செய்யுது? என்னோட உறுப்புகள் எப்படி எனக்கு வேலை செய்யுது? நான் சாப்பிடுற உணவு நம்மளுக்கு ஜீரணமாகுது. அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உடல் நம்மளுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த உடல் இருக்கிறதுனால தான் நம்ம சிந்திக்கிறோம், பேசுறோம், பாடுறோம். எல்லாமே இதனால தான் இல்லையா? இந்த உடல நம்ம நேசிக்கணும். அத வந்து நம்ம வந்து சரியானதாக இருக்கணும். இந்த உடல் இருக்கிறதுனால தான் நம்ம அடுத்த நிலைக்கு செல்ல முடியும். ஆன்மா நம்மளோட பரிணாம வளர்ச்சிக்கு, ஆன்மாவோட பரிணாம வளர்ச்சிக்கு இந்த உடல் ரொம்ப அவசியமானது. இந்த உடல் இருந்தா மட்டும் தான் நம்மளுக்கு அற்புதமான விஷயங்கள் நம்மளுக்கு நடக்கும் நம்மளுக்கு.
அதனால வந்து நேசிக்கணும். ஆனா மரணம்னு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா, எ அத அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, இந்த உடல விட்டுட்டு நம்ம அடுத்த உடலுக்கு என்ன பண்ண போறோம்? அடுத்த உடல் எடுக்க தானே போறோம். அந்த நம்ம புரிஞ்சுக்கணும். அத வந்து நம்ம அழகா அக்செப்ட் பண்ணிக்கணும். இந்த உடல விட்டு போறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, தற்காலிகமான ஒரு ஓய்வு தான். அது ஒரு ஓய்வு தான். இது நான் வந்துட்டு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு வந்து. சோ இந்த ஒளிய வந்து நம்ம அழகா கருணையோட நம்ம பார்க்கணும் நம்மளுக்கு. அ என்ன மாரி உணர்வுகள் குடுத்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்டின்னா, நம்ம கருணையோட இருக்கணும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, உடல் ஊனமுற்றவர்களா பிறப்பாங்க இல்லையா? அவங்க வந்து எந்த ஒரு நோக்கத்துக்காக வந்திருக்கலாம். ஒண்ணு அவங்க வந்து எல்லாருடைய அன்பையும் பெறணுன்றதுக்காக எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக வந்திருக்கலாம். இல்ல உடல் ஊனமுற்றவர்களா இருந்தா நான் மத்தவங்களுக்கு ஒரு ரோல் மாடலா இருக்கணும். பாருப்பா அவங்களுக்கு அந்த விஷயம் கைகள் இல்ல, கால்கள் ஊனமா இருந்தா கூட எவ்வளவு ஒரு விஷயத்த சாதிக்கிறாங்க. எந்த ஒரு அந்த வாழ்க்கைய வந்து எப்படி பாசிட்டிவா எடுத்துக்கிறாங்க. அதுக்காக வந்திருக்கலாம். இல்ல மத்தவங்க இன்னும் நெறைய ரீசன்ஸ்க்காக வந்திருக்கலாம். எந்த ஒரு வாளா இருந்தாலும் நம்ம உடலை நம்ம நேசிக்கணும். எந்த ஒரு காரணத்துக்காக இருந்தாலும், நம்ம எப்படி வந்திருந்தாலும், எந்த மாரி இருந்தாலும் நம்ம உடல நம்ம நேசிக்கணும். அத வெறுக்கக் கூடாது. எந்த ஒரு விஷயத்துக்காகவும் அத தவற சொல்லக்கூடாது. நம்ம நம்ம உடலையே நம்ம நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, நீங்க பாருங்களேன். அழகா நம்ம உடல் வந்து நம்மளுக்கு உதவி செய்யும் நம்மளுக்கு. நான் எப்பயுமே வந்து என் உடல வந்து நான் நேசிச்சுக்கிட்டே இருப்பேன். நான் கரெக்ட்டா இருக்கேன். நான் அழகா இருக்கேன். நான் வேலைகள் செய்யறதுக்கு என் உடல் வந்து எனக்கு உதவி செஞ்சுகிட்டே இருக்கு. அந்த சோம்பேறிய விட்டு இந்த உடல நேசிக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் நெறைய இடத்துல வந்து சில இடத்துல சோம்பேறியா இருப்பேன். ஐயோ! அடுத்த செயல் செய்றதுக்கு எனக்கு கடினமாக இருக்கும். ஆனா இது இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நான் அத விட்டு நான் வெளிய வந்துருவேன். அந்த அந்த சோம்பேறித்தனத்த விட்டு வெளிய வந்துருவேன். இந்த உடல் எனக்கு உதவி செய்யும் எனக்கு. ஆ உதவி செய்யும். சோ எந்த மாரி குணங்களா இருந்தாலும் அது நம்மளுக்கு வந்து நம்ம இத நேசிக்க ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடல்ல இருக்கிற நோய், பிரச்சனைகள் எல்லாமே அத விட்டு நம்ம வெளிய வந்துருவோம். நம்மளோட நம்ம எதுக்காக வந்திருக்கோம்? நம்மளோட ஆன்ம வளர்ச்சிக்காக தான் வந்திருக்கோம். சோ அதனால நம்ம உடல்ல வந்து அப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆன்ம வளர்ச்சிக்காக தான் இந்த உடல்ல வந்திருக்கோம். சோ இந்த உடல நம்ம நேசிக்க ஆரம்பிச்சுருவோம். நம்மளோட உடல் இதோட ஆன்மாவோட பாடம் என்ன? நம்ம உடல் வந்து புனிதமானது. இது வந்து நம்மளுக்கு ஒரு வாகனமா வந்ததுக்கு, நம்ம வந்து இது பெருமையா நம்ம எடுத்துக்கணும் நம்மளுக்கு. அடுத்தது, உங்கள் ஆன்மாவை மறுமலர்ச்சி அடைய செய்யுங்கள். நம்ம ஆன்மா வந்து மறுமலர்ச்சி அடைய செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூரியனோட தொடர்பு கொள்ளணும் நம்ம வந்து. இந்த சூரியன் தான் நம்மளுக்கு நம்ம சூரியனோட தொடர்பு கொள்ளணும். டெய்லி நம்ம சூரியனோட தொடர்பு கொள்ளும்போது வந்து பார்த்தீங்கன்னா, சூரியன் தான் நம்மளுக்கு வந்து நம்மளோட உணர்வுல நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு நம்மளுக்கு. இந்த பூமியில வாழற எல்லா ஜீவன்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சூரியன் தான் நம்மளுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கு. நான் யோசனை பண்ணி பாருங்க. நம்மளுக்கே தெரியும். அந்த பூமியில இந்த பயிர்கள் வரைக்கும் நம்மளுக்கு சூரியன் தான் உதவி செய்யுது. நம்மளுக்கு எனர்ஜி குடுக்குறதும் சூரியன் தான். நம்மளுக்கு எல்லா விஷயத்திலயும். அப்ப அந்த சூரியனோட நம்ம கனெக்ட் ஆயிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நெறைய ஆன்ம வளர்ச்சி ஏற்படும். அதோட அதிர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எல்லையற்ற அன்பு குடுக்குது. எல்லா விஷயத்துக்கும் நம்மளுக்கு அந்த சூரியன் தேவை. வீட்ல வந்து அந்த சூரிய வெளிச்சம் இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீடே ரொம்ப அற்புதமானதாக இருக்கும். அந்த வீட்ல சூரிய வெளிச்சம் இல்லாத வீட போய் பாருங்க. அந்த வீட்ல வந்து நல்லாவே இருக்காது. அந்த சூரிய வெளிச்சம் வந்து ரொம்ப கஷ்டமானதா இருக்கும். இப்ப வெயில் காலம் அதிகமா இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா, நம்ம அத திட்டக்கூடாது. அது சில காரணங்கள் அது எப்படி நடந்தது? நெறைய பேர் அந்த பொல்யூஷன் அந்த மாரி அந்த 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 இந்த நெறைய நெகட்டிவான விஷயங்கள் தான் பூமியில அந்த பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. ஆனா, அந்த பிரச்சனைகள் நம்ம எதிர்கொள்ளணும் வந்து. அந்த பூமி இந்த நம்ம சூரியனோட நம்ம கனெக்ட் ஆகணும். கனெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அது நம்ம அழகா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் நம்மளுக்கு நம்மளுக்கு அந்த இடத்துல. அது வந்து ஒரு சலிப்பூட்டுதலா நம்ம அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, அந்த சூரிய ஒளி நம்மளுக்கு உதவி செய்ய தான் வந்திருக்கு நம்மளுக்கு. அத வந்து நம்ம கனெக்ட் ஆயிட்டோம்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களே ஃபீல் பண்ண முடியும். எப்பல்லாம் நம்ம சூரிய ஒளியோட ஒரு சின்ன சேஞ்ச் நமக்குள்ள தெரியும். நான் சூரியனோட கனெக்ட் ஆயிட்டேன்னா, டெய்லி அதோட பேசலாம். அதோட எனர்ஜிஸ் அட்லீஸ்ட் டெய்லி ஒரு 20 மினிட்ஸ் ஆவது நம்ம சூரிய வெளிச்சத்துல இருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லாருக்கும். டே ஃபுல்லா இருக்கணும்ன்றது அவசியம் இல்ல. ஒரு 20 மினிட்ஸ் ஆவது வந்து நம்ம அந்த வெப்பத்துல இருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது போதுமானதாக இருக்கும். இந்த இது நம்மளுக்கு பௌதீக உடல், மன உடல், உணர்ச்சி உடல் எல்லாத்துக்குமே வந்து இந்த சூரிய ஒளி தான் மறுமலர்ச்சி நம்மளுக்கு தருது. இது எல்லாமே ஒருங்கிணைந்து இருக்கிறதுக்கு இந்த சூரிய ஒளி தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது நம்மளுக்கு. இந்த சூரிய ஒளியோட கனெக்ட் ஆயிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ அதோட நம்ம கனெக்ட் ஆகணும் தியானம் செய்யும்போது. மத்த சமயத்திலயும் நம்ம சூரியனோட கனெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நல்லா இருக்கும்.
சூரிய ஒளிய நம்ம உள்ளுக்குள்ள வர்றதுக்கு நம்ம அனுமதி செஞ்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கை ரொம்ப அற்புதமானதாக இருக்கும் நம்மளுக்கு. இந்த சூரிய ஒளி நம்ம வாழ்க்கைய மாறும். அது இன்னொரு சின்ன விஷயம் அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த சூரிய ஒளி நமக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா, நம்மளோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப லைட் கலர்ஸா மாறும் நம்மளுக்கு. இயற்கையான கலர்ஸா நம்மளுக்கு மாறும் நம்மளுக்கு. எதிர்மறை சுபாவங்களை விட்டொழியுங்கள். நம்மளுக்கு எதிர்மறை சுபாவங்கள் எல்லாத்துலயுமே ஒரு நெகட்டிவா பார்க்குற விஷயங்கள் நமக்குள்ள இருக்கும். எ எல்லாமே நெகட்டிவா எனக்கு அது நடந்துருமோ? இந்த மாரி ஒரு பிரச்சனை வந்துருச்சு. எனக்கு இந்த எதிர்மறையா நடக்குது. இது எல்லாமே எனக்கு இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அப்படின்னு அந்த எதிர்மறையா நம்மளுக்கு நடந்துக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எதிர்மறையாகவே பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்மறையாக தான் நடக்கும். நம்ம தாட்ஸ் தான் நம்மளுக்கு நடக்குது இல்லையா? இந்த எண்ணங்கள். ஸோ அத நம்ம விட்டுறணும். ஓ! எனக்கு இப்படி நடக்குதா? எனக்கு இதுதான் நடக்குதா? அப்ப நான் என்ன செய்யணும்? அந்த எதிர்மறைய நான் விட்டுறணும். எதிர்மறையா நான் பார்க்கிறத நான் விட்டுட்டோம். அப்படி நான் பார்த்தா மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து அ அத விட்டு வெளிய வரணும். அந்த எதிர்மறைய வந்து அ எது விஷயத்த நான் அது எதிர்மறையா பார்க்கணும். அப்பதான் நான் அத விட்டு வெளிய வர முடியும் நான். இன்னொரு விஷயத்த நம்ம அந்த நெகட்டிவா நடக்கிற விஷயத்த நம்ம எப்படி பார்க்கலாம்னா, ஒரு ஜாலியா ஒரு நகைச்சுவையா பார்க்கலாம். எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு. ஓ! எனக்கு இப்ப எனக்கு இந்த வாழ்க்கையில எனக்கு சொந்தக்காரங்க சரியா எனக்கு என் ரிலேஷன்ஸ் யாருமே எனக்கு கோஆப்பரேட் பண்ணலையா? ஓ! ஓகே எனக்கு கோஆப்பரேட் பண்ணல. ஓகே பரவால்ல. இதனால என்ன இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு விஷயத்த நம்ம அத நகைச்சுவையா எதார்த்தமா பார்த்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த எதிர்மறை நம்மள விட்டு போயிடும் நம்மளுக்கு. ஓகே பரவால்ல. அப்படின்ற அந்த விஷயத்த நம்ம எதிர்மறையா பார்க்குற அந்த விஷயத்த நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராப்ளம் நம்மள போயிடும் நம்மளுக்கு. அது கேஷுவலா நகைச்சுவையா, ஓகே நடந்துட்டு இருக்கு. ஓகே. அப்படின்ற அந்த விஷயத்த நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ அது நம்மளுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். அத விட்டுட்டு வருத்தப்பட்டுட்டு, ஏன் இந்த மாரி இருக்காங்க? ஏன் இப்படி நடக்குது? ஏன் இந்த மாரி நடந்துக்கிறாங்க? எனக்கு உதவி செய்யல. நான் அவங்கள தான் நம்பி வந்தேன். ரிலேஷன்றது அப்பா, அம்மாவாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். எந்த ஒரு உதவி நம்ம சுற்றத்தாரா இருக்கலாம். எதுவா இருந்தாலும். ஓகே பரவால்ல அப்படின்னு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா, அந்த எதிர்மறையாக பார்க்கிறத நம்ம கேஷுவலா நகைச்சுவையோட விட்டுட்டோம்னா, நம்ம ஆன்மீக முன்னேற்றம் இருக்கும். அந்த காலத்த நம்ம விட்டுடலாம். அவங்க அப்படிதான் அப்படின்றத நம்ம விட்டுட்டு போயிடலாம். விட்டுட்டு போயிட்டு அப்படின்னா, நம்ம வாழ்க்கை ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். நம்மளோட வாழ்க்கை நோக்கமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆனந்தமா இருக்கிறது தான். கடைசியா வந்து பாத்தீங்கன்னா, இந்த வாழ்க்கை ஆனந்தமா இருக்கிறதுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நொடி கூட நம்ம வீணாக்க கூடாது. நம்ம கடைசியான நம்ம எல்லா டைமுமே வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து உபயோகமானதாக இருக்கணும் நம்மளுக்கு. நம்ம கிடைத்த ஒரு பொக்கிஷமான விஷயம் இந்த நேரம். இந்த பொக்கிஷத்த நம்ம வந்து வீணடிக்க கூடாது நம்மளுக்கு. சரியான நேரத்த நம்ம சரியான நம்ம எல்லாமே சரியான அந்த ஒரு இடத்துல நான் இருக்கேன் அப்படின்னா, அந்த டைம்க்கு நம்ம சரியாக இருக்கணும். அந்த டைம வந்து நம்ம மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது நம்மளுக்கு. ஸோ இந்த பூமியில வாழுற நேரம் ஒவ்வொரு நேரமும் ரொம்ப பொக்கிஷமானது. அந்த அவசியமானதாக நம்ம நேரத்த செலவிடணும். அனாவசியமா இருக்கக்கூடாது. தேவையான விஷயங்கள நம்ம செய்யவே கூடாது. அப்படி வீணடிச்சுட்டோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கை வீணாக போயிடும். தேவையில்லாத விஷயங்கள போகுது. அந்த ஆன்ம முன்னேற்றம் ரொம்ப லேட் ஆகும் நம்மளுக்கு. ஏன்னா லேட் பண்ணிட்டே இருக்கோம் இல்லையா? நம்ம சரியான முறையில யூஸ் பண்ணிக்கல இல்லையா? அதனால என்ன ஆகும்? ஆன்மாவோட முன்னேற்றம் ரொம்ப லேட் ஆகும். ஸோ சரியானதாக இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆன்ம முன்னேற்றம் ரொம்ப எளிமையானதாக நம்மளுக்கு நடக்கும். ஸோ நம்மளுக்கு இதுதான் எனக்கு இதனால தான் டைம் வேஸ்ட் ஆகுது. நெறைய பேர் வந்து ஃபோன் எடுத்துட்டு மணிக்கணக்கா தேவையில்லாத விஷயங்கள பேசுவோம். இது என்னோட டைம் வேஸ்ட் கண்டுபிடிச்சுட்டேன்னா விட்டுருங்க. அத அப்படியே விட்டுருங்க. தேவையில்லாத விஷயங்கள் விட்டுருங்க. ஃபோன் நெறைய பேர் நெறைய நேரம் ஃபோன், வீடியோ, மொபைல் பார்க்கறது, ரொம்ப நேரம் சினிமா பார்க்கறது, ஏதோ ஒரு விஷயம். இது எதுவா வேணாக்க இருக்கலாம். இல்ல உட்கார்ந்துட்டே இருக்கிறது, சோம்பேறியா இருக்கிறது, எந்த ஒரு விஷயமே வந்து நம்மளோட நேரம் வந்து வீணடிக்க கூடாது. ஒரு நிமிஷம் கூட வீணடிக்க கூடாது. ஸோ, இத்தன விஷயங்கள நம்ம வந்துட்டு ஒரே நேரத்துல நம்ம எல்லாமே கத்துக்க முடியாது. இந்த 22 விஷயங்களையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா, தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட எதுவரைக்கும் நம்மளால ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கத்துக்கிட்டு முயற்சி செஞ்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட வாழ்க்கை ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். நம்ம இங்க வந்ததே வந்து வாழ்க்கையோட நோக்கமே வந்து பாத்தீங்கன்னா, ஆனந்தமா இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். அந்த ஆனந்தமாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து அ நோக்கம் அதுதான். இத்தனை விஷயங்கள நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, நம்மளால எது முடியுமோ ஒன்னொன்னா அந்த பாடங்கள கத்துக்கிட்டு மாத்திக்கிட்டே வந்தோம்னா, நம்ம வாழ்க்கை ரொம்ப அற்புதமானதாக இருக்கும். இந்த வாய்ப்பு குடுத்த அத்தன மாஸ்டர்ஸ்க்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க் யூ.